கொஞ்ச நாள் வீடியோ பண்ணது காரணம் நம்ம கேமராமேனோட சப்போர்ட் கிடைக்கிறீங்க. அதனால தாங்க இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து வர மாதிரி பண்ணுறேங்க. வெல்கம் டு பெலிகன் சேனல். இந்த வீடியோ எப்படி பார்க்க வரும் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ் 30க்கு நான் செயின் ஸ்ப்ராக்கெட்டு செயின் அப்புறம் வீல் ரப்பர் மாற்றிருக்கேன். அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த செட்டப்பில் எப்படி கழட்டி மாட்டுன்னு சொல்லி 2 டைப்பில் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பற்றி தான் தெரிய வரும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் ஒரு டிஸ்கஷன் பாருங்கள். ஏன்னா இது என்ன பண்ண வீடியோஸ் எதாவது இருந்துச்சுன்னா, ரெக்கார்ட் வீடியோஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கஷனில் நம்ம வந்து அந்த வீடியோ லிங்கை போடுவோம். ஆனால் டிஸ்கஷன் பாருங்கள், கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இப்போ செயின் செட்டப்பு, செயின், அதுக்கப்புறம் இந்த லப்பர் எல்லாம் மாற்றிருக்கு இல்லைங்களா, இது எனக்கு லைஃப் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஃபியூச்சரில் கமெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று பின் பண்ணுவோம். அதனால் பாருங்கள், நான் வண்டி வாங்கினப்போ இந்த செயின் செட்டப்பு அது பார்த்தீங்கன்னா எனக்கு 22,000 கிலோமீட்டருக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலேயே வந்திருக்கும். ஏன்னா நான் செயினை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுறேன், செயின் லூப் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே வந்திருக்கும். எனக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் செட்டப் எதுவும் போகவே இல்லை. ஆனால் என்னாச்சுன்னா, நான் ஓப்பன் கூட சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இந்த செயின் செட்டப் எப்படி கழட்டி மாட்டுறங்கிற வீடியோ 2 டைப்பில் பண்ணிக்கொண்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செயின் எண்டு செயினுங்க. எண்டு செயினா டிஃப்ரென்ஸ்னால் இங்கே தெரியுது பாருங்கள், 2 பின்னு, மாஸ்டர் பின்னு. இந்த மாஸ்டர் பின் நம்ம டீலிங்க் பண்ணிவிட்டு இந்த செயின் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கனெக்ட் பண்ணி இதை நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அந்த செட்டப்பு. ஆனால் முதல்ல எனக்கு கொடுத்தது வந்து என்லெஸ் செயின். இந்த மாதிரி மாஸ்டர் லிங்க் பின்னே கிடையாது. ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏதோ ஒரு பின்னை வந்து டீலிங்க் பண்ணிவிட்டு நம்ம செயின் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மாட்டிட்டேன். அது ஒரு வீடியோ பண்ணிட்டேன். அதனாகப்பட்டது எந்த ஸ்பாட்டில் நான் கழட்டிட்டு அதாவது டீலிங்க் பண்ணிட்டு லிங்க் பண்ணணும், அந்த ஸ்பாட்டு லூஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு நாள் ஒட்டகமாக என்னாச்சு அப்படின்னா, செயின் வந்து சவுண்டு கட்டுச்சு. என்னன்னு பார்த்தா, சரி செயின் பின்னி இருக்குமா, இல்லை டேன்ட்டு ஒழுங்காக வைக்காம விட்டோமான்னு சொல்லி பார்த்தா, கடைசியில் அந்த எந்த பின்னை நான் ரிமூவ் பண்ணணும், மாட்டணும், அந்த பின்னை லைட்டாக வெளியே வந்துருச்சு. இப்போ எனக்கு 2 ஸ்பாட்லேருந்து அந்த மாதிரி பின்னு வெளியே வந்துருச்சுங்க. அப்படி மீறி பரவாயில்ல, அது திரும்பி ரீஒர்க் பண்ணி டிங்கரிங் ஒர்க் பண்ணி நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டினா என்ன தெரியுங்களா, லெஃப்ட் சைடு தானே செயின் செட்டப்பு. அப்போ உங்களுக்கு அந்த செயின், அதாவது அந்த நம்ம டிங்கரிங் பண்ணி ஒர்க் பண்ண இருக்கு இல்லைங்களா, அது சப்போஸ் நமக்கு கவுண்டரிச்சு ஓடும்போது அப்படின்னா ஸ்மால் செயின் ஸ்ப்ராக்கெட் கவரில் போய் அடித்து அதை உடச்சி, அதேமாரி லெஃப்ட் சைடில் கிராங்க் கேஸ் வருது இல்லைங்களா, அதாவது அந்த அலுமினியம் கேஸு, அதை போய் அடித்து உடச்சி இன்ஜினோட ஸ்பாயில் பண்ணிடுங்க. அதாவது கடைசியில் பார்த்தா பெரிய லெவலில் செலவு வச்சுருங்க. அதனால் செயினை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்க. சின்ன செயின் இருந்தாலும் ஒன்றே மாற்றிடணுங்க. அப்படி இல்லாட்டி அந்த டீலிங் ஆகிற செயின் இல்லை பிரேக் ஆகிற செயின் போய் கேஸில் அடித்து ஸ்மால் செயின் ஸ்ப்ராக்கெட் கவரோட முடிஞ்சால் பரவாயில்ல. அதே மீறி இன்ஜினோட அலுமினியம் அடிச்சுன்னா நமக்கு நிறைய செலவு வச்சுருங்க. அப்போ என்னென்னா, எண்டே இல்லாத செயினை நாம் இந்த மாதிரி பின்னு மூலமாக டீலிங் பண்ணி மாட்டக்கூடாது, ஸ்விங்காம கழட்டி மாட்டணும். அதாங்க நான் 2ஆவது டைப் வீடியோவில் வந்து பண்ணி சொல்லியிருப்பேன். அப்போ எண்டு இல்லாத செயினா நீங்கள் ஸ்விங்காம கழட்டி அப்படியே மாலை மாதிரி கழட்டி மாலை மாதிரி போட்ட வேண்டிதான். அதே இந்த மாதிரி எண்டு உள்ள செயின் அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்டர் செட்டப் கொடுத்துருப்பாங்க, மாஸ்டர் லிங்க் பண்ணு, அதை நாம் டீலிங்க் பண்ணிவிட்டு கழட்டிட்டு திரும்பி மாட்டி லிங்க் பண்ணிடலாம். இதாங்க விஷயம். இப்போ வர இந்த எண்டு செயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எனக்கு. என்னென்னா, இந்த 2 பின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சைடில் ஒரு சேஃப்டி கிளிப் மாதிரி சொல்லியிருப்பாங்க முன்னாடி மாடல் தான். ஆனால் இது என்னதான் எண்டு செயின் இருந்தாலுமே கூட மாஸ்டர் லிங்க் பண்ணோட முடிச்சிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது பாருங்கள். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எண்டு செயினா எந்த செயினா அதுக்கேற்ற மாதிரி தான் டீலிங்க் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது நம்ம பண்ணுங்க. வீல் ரப்பரும் சேர்த்து மாற்றிட்டேங்க, அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட் மெம்பர்ஸுக்கு ஏதோ ஒருத்தர் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஏதாவது டவுட் ஏதாவது கேட்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதேமாரி உங்களுக்கு டவுட் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வாங்க, வாய்ஸ் காலாவோ இல்லை வீடியோ காலோ நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.